வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். ஒரு வழியாக நம்ம இருக்கிற புழுக்களை காப்பாற்றி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதுவே ஒரு வெற்றிகரமான ஒரு சவால் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, எவ்வளவோ புழுக்கள் நம்மள்கிட்ட இந்த பேட்சில் நிறையா ஒரு முட்டை வச்சுருந்தோம். அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஃபெயிலியரு. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரிசல்ட் கொண்டு வர்றதுக்காக தலையில் மிச்சம் இருக்க புழுக்களை எப்படி பராமரித்து கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம பராமரித்து இதை கொண்டு நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த தடவை. நல்ல புழுக்கள் பார்ப்போம் எந்த மாதிரி கக்கூன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு. இப்போ ஃபைனல் டே வந்தாச்சு, நம்ம இறுதி சுற்றில் இருக்கோம். இந்த இறுதி சுற்றுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க. நல்ல புழு நல்லா சதப்பிடிப்போட நல்லாவே இருக்குது கிண்ணுன்னு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஃபைனல் டே வந்துடுச்சு. இன்னும் ஒரு நாள் தலை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா புழுக்களுமே கக்கூன் கட்டுவதற்காக ஆயத்தமாயிரும்ன்ற நம்பிக்கையில் நம்ம செயல்படுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தலையோட அளவு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். தலையோட அளவு சாப்பாட்டு இது குறைஞ்ச முல்லே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி நம்ம வெற்றிக்காய் வலையை ரொம்ப வெற்றிகரமாக விரிச்சாகணும் நண்பர்களே. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா புழு பார்த்திங்கன்னா தலை சாப்பிடாமல் தலையை தூக்கி நிற்க ஆரம்பிக்கும். கக்கூன் கட்டுவதற்காக அதோட உடம்பை அது ரெடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கங்கே ஆஸ் வைக்க ஆரம்பிக்கும், நூல் கட்ட ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெட்டில் ஒரு சில இடங்களில் கக்கூன் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிக்காய் வலையை விரிக்க ஆரம்பிக்கணும். அந்த தருணத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.